ஏய் மேட்ச் நீ தோத்துற அத பத்தி பேசுறா பண்ட இவங்க மேட்ச் வந்து என்ஜாய் பண்ணனா என்ன ஒரு வருத்தம் தோத்துட்டாங்க அவ்வளவுதான் சொல்லு பரவாயில்லை சிஎஸ்கே நீங்க கப் வச்சிருக்கீங்களா கப் வச்சிருக்கீங்களா லேடிஸ் கப் வச்சிக்கிட்டு ஊர் ஃபுல்லா கப் இந்த வருஷம் தாத்தா குருசாமி தான் அவங்க இந்த வருஷம் தாத்தா குருசாமி ஆர்சிபி இல்ல ப்ரோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. நாலாவது மேட்ச் ப்ரோ 3 மேட்ச் தோத்தாச்சு. என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம பங்காளி மாதிரி நம்மளும் அதே வழியில வந்துட்டு இருக்கோம். தெரியல பாப்போம் இனிமே ஏதாவது பண்ணாதான் உண்டு. இந்த தோனின்னு ஒரே ஆள் மட்டும் தூக்கிட்டா சிஎஸ்கே முடிஞ்சது ப்ரோ. சென்னையில டெஸ்ட் மேட்ச் பார்த்ததே இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு பார்த்துட்டோம். தேங்க்ஸ். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப நேரமா ஆச்சு and waste of money. Total time waste. Money waste எல்லாமே waste. இனிமேல தோத்துட்டே தான் இருக்கும். பரிதாப நிலையில போயிட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்கு மேல பரிதாபத்தை ஊத்தாதீங்க. கொஞ்ச நஞ்சமா பண்றாங்க ப்ரோ. 3வது மேட்சா இதுக்கு நம்ம பிளே ஆஃபே வர மாட்டோம் ப்ரோ. எழுதி வச்சுங்க ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. ஃபினிஷரும் இல்லை, போலிங் போட்டுங்க எல்லாம் எதுக்குமே ஆள் இல்லை. சும்மா நம்ம தோனின்னு கத்தினே இருக்க வேண்டியதுதான். கடைசி அவரு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்குன்னு சென்னை டீம் அப்படியே போயிட்டே வருவோம். ஃபார்மா தோனி எங்க ஃபார்ம் எடுக்கிறாரு. அவரு ஃபார்ம் எழுதி போடாதான் உண்டு. அதுக்கப்புறம் என்னங்க ப்ரோ நீங்க கரண்டா என்ன பண்ணணுமோ அதான் ப்ரோ பண்ண. கரண்டா எங்க ப்ரோ நம்ம டீம் இருக்குது மற்ற டீமோட கம்பேர் பண்ணுங்க. ஏதாவது ஒருத்தராவது ஒழுங்கா ஆடுறாங்களா? திரிபாதி ஃபெயிலியரு, கான்வே ஃபெயிலியர், ரச்சிந்திரா ஃபெயிலியர், எல்லாரும் பாவம் ஃபெயிலியர். என்ன பண்ண முடியும்? அவருக்கு வந்து நிக்க தான் முடியும். அவரால் ஃபினிஷிங்லாம் பண்ண ஃபினிஷரே இல்லை ப்ரோ டீம்ல. அப்புறம் எப்படி வின் பண்ண முடியும்? 4000 கொடுத்து டிக்கெட் வாங்கினது ஒரு நோய் வரத்தே இல்லை ப்ரோ. சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. 5000 டிக்கெட் எடுத்து பிளாக்ல விற்கிறாங்க. அந்த டிக்கெட்டையும் காசு கொடுத்து லீவ் போட்டு வரோம். ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். பவர் பிளேல 30 ரன் அடிக்கிறாங்க. குழந்தைய அவங்க சத்தியமா டிஸ்பாயின்மெண்ட் ப்ரோ. ப்ரோ சொல்றேனே வேஸ்ட். அந்த 5 கப்பெல்லாம் வேலைக்கு ஆகுது. விஜய் சங்கரோட இன்னிங்ஸ் எப்படி இருக்கு? அவர் ஏதோ ஆடினார் ப்ரோ. அவர் மட்டும் தான் ஆடினார். விஜய் சங்கர் தான் ஆக்சுவலி மேட்ச் நல்லா விளையாடுனாங்க. டு பி ஹானஸ்ட் என்ன பண்ணினா சிஎஸ்கே ஆல்ரெடி முடிஞ்சிச்சு தல. முடிஞ்ச டீமுக்கு வந்து எப்பயே வந்து 13வது ஓவரே மேட்ச் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பால் 4 அடிப்பாருன்னு ஒரு கூட்டமே உட்கார்ந்துக்குது. எத்தனை கப்பு ப்ரோ? எத்தனை கப்பு ப்ரோ? இந்த வாட்டி எழுதி வச்சாச்சு. 18 வருஷம். 18 வருஷம் நாங்க பேசலாம். அதாவது பரவாயில்ல இந்த 2 இயர்ஸ் பேன். பட் இட் இஸ் 5 வருஷம் கப். 5 வருஷம் கப். இன்னொன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்கே கிட்ட ஆர்சிபி வரணும்னா 80 வருஷம் ஆச்சுங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாலும் 10 வருஷம் ஆர்சிபி கிட்ட வரதுக்கு. கிட்ட விட நிக்க முடியாது. பரவாயில்ல. ஆனா இந்த வருஷம் ஆல் தி பெஸ்ட். கப் அடிச்சு காட்டுங்க. நம்புறோம். கப் இருக்கு. கப் அடிச்சு காட்டுங்க. வாங்கி இருக்கோம். கப்பு கப்பு வளன காசு போட்டு வாங்கி கொடுக்குறோம். வாங்கி இருக்கோம். காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். சத்தியமா கப் கிடையாது. அந்த கோக் கப் இருக்குல்ல அது கூட கிடையாது உங்களுக்கு. இவங்க வேஸ்ட். ஏய் மேட்ச் நீ தோத்துற அத பத்தி பேசுறா பண்ட இவங்க மேட்ச் வந்து மேட்ச் வரீங்க போல. மேட்ச் வந்து இன்னும் நல்லா ஆடணும் அங்கிள். என்ன பண்றது? ஏய் பாத்தியா அதான் இன்னும் நல்லா ஆடணும். ஓப்பனிங் சரியில்லைண்ணா. ஓப்பனிங்ஸே 50 அச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதானா பாக்க ரொம்ப இப்பெல்லாம் பேசுனீங்கன்னு பேசு. அதானா ஒழுங்கா இல்ல. அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? ரொம்ப பயங்கரமா இருந்தது. 6 அச்சாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. தோனி வந்த உடனே என்ட்ரி ரொம்ப அழுதுட்டான். அப்படியே கண்ணுல இருந்து பொலன்னு தண்ணி வருது. இவனுக்காக மட்டும்தான். தோனினா அவ்வளோ பைத்தியமா இருப்பான். தோனின்னு விக்கெட் வந்தா சிஎஸ்கே விக்கெட் எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ விக்கெட் போயிடுச்சு அடுத்து ரன் வருமா வராதானா? விக்கெட் எடுத்தா கத்துவான். எதுக்குடா கத்துற அப்படின்னா அப்பதான் தோனி வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னைக்கு தோனி வராரு உள்ள கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது இவனுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. நிஜமா நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணனா. என்ன ஒரு வருத்தம் தோத்துட்டாங்க அவ்வளவுதான் சொல்லு பரவாயில்ல. சிஎஸ்கே நீங்க கப் வச்சிருக்கீங்களா? கப் வச்சிருக்கீங்களா? லேடிஸ் கப் வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா கப். இந்த வருஷம் தாத்தா குருசாமி தான் அவங்க. இந்த வருஷம் தாத்தா குருசாமி ஆர்சிபி. ஒரே ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லாத ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இது ஆயிடுச்சு. ஃபுல்லாவே இது கம்ப்ளீட்டா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும். ரொம்ப 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 என்ன சேவ் பிச்சுனா தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துட்டோம். என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? நான் கூட ஜெயிச்சு நினைச்சேன். நல்லா சேவ் போயிடுச்சுனா 2000 வேஸ்ட். 2000 வேஸ்ட் பாஸ். 2000 ஆளுங்களை மாத்தினாலே
ஆர்டர் மாத்தினாலே உங்களுக்கு நல்லா இருக்கும்ண்ணா. இப்போ கான்வே உள்ள வந்தார் பரவாயில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணியிருந்தா கூட இப்போ 4ல் ஒரு மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தா இன்னும் 3மே டஃப்பான டீம் தான். கொல்கட்டாக்குள்ள இவங்க ஜெயிப்பாங்களாம் கூட தெரியல இந்த மேட்ச் ஸ்கார்லாம் வச்சுன்னு. ப்ரோ மேட்ச் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இவங்க ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் வந்து 2021 2023 பிரைம் ஃபார்ம். இப்பயும் அவர் ஃபார்மில் தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு 10 பால் நின்றாலே அதுக்கப்புறம் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக கிடிக்கிட்டு ஏறிப்போம். தூபே வச்சு தான் நம்ம பயம் காட்டுறோம். தூபே என்ன பண்றாரு, ஒரு 6 அடிக்கிறாரு, அடுத்த பால் தூக்கி குதிரை போறாரு. ஒரு ரொட்டேஷன் ஆஃப் டேக் தெரியல அவருக்கு. ஒரு 2 எப்படி ஒன்று, ஒரு 3 எப்படி கேப்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும், ஸ்கொயர் கட்ல எப்படி ஆடணும், ஆண்ட்ரே எப்படி ஆடணும், எதுவுமே தெரியல அவருக்கு. அவர் வராரு, நல்லா கடப்பாற மாதிரி பேட் வச்சு நிக்கிறாரு. இதுல வர டிஜே பாட்டு போடுறான் பாரு. அப்பா டிஜே வந்து தயவு செய்து 2 டீமுக்கும் காமனா பாட்டு போடுங்க. போன மேட்ச் அந்த மாதிரி ஆர்சிபி மேட்ச் வந்தேன், தோக்கத்துக்கு முன்னாடியே தோத்தலைஞ்சாலும் மீசியம் முருகன்றான். அதே மாதிரி டோனி வந்து அவர் கேம் தெரியுங்க. அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தயவு செய்து சொல்றேன், இந்த ஒரு சீசனோட போதும். அவர் வந்து நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. டோனி பத்தி தெரியாத டோனி அசிங்கப்படுத்துறான். டோனி எப்படி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் போதும் சொல்ல போறாரு. அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் உட்காருங்க பாரு. அவர் நல்ல கேப்டன், நல்ல ஒரு லெஜெண்ட். அவர் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. ஏன்னா டோனி பத்தி தெரியாத எல்லாம் ட்ரால் வீடியோ போட்டு சாவடியான டோனி வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நல்ல ஒரு மனுஷன். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருங்க. அதே மாதிரி ருத்ராஜ் தயவு செய்து ஓப்பனிங் வந்து தலைவர். நம்பர் 3 வந்து ரச்சேந்திர ஓகே பாருங்க. ட்ரிப்பாதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. விஜய் சங்கர் எடுக்கும் நம்பர் 3 ஆட்டு போ. டீப்பா கூட நம்பர் 5 ஆட்டு போ. அஸ்வின் சூப்பரா ஆட்டு முன்னாள் அவர் ஆட்டு முன்னாள் டிஎன்பி வந்து எல்லா டிஎன்பி வந்து ஃபைனல் வந்து வந்தோம். பர்ஃபெக்ட்டா ஆட்டு முன்னாள் அஸ்வின் விட்டுக்கலாம். அஸ்வின் ஃபைனல் 50 போட்டாப்புல அஸ்வின் இறக்கிட்டு போயிடலாம் 1 டவுன். நான் யாரும் ஆனது பார்த்தோம் இல்லையோ, சேர் கேர்ள்ஸ் ஆனால் சரியா இருந்தாங்க ப்ரோ. சேர் கேர்ள்ஸ் தான் செம்மையா இருந்தாங்க. பர்ஃபெக்ட்டா பக்கத்தில் ஜாலியாக பார்த்துருந்தேன். 6 பார்க்கல, டோனி பார்க்கல. சேர் கேர்ள்ஸை பார்த்தா நிம்மதியாக இருந்துச்சு. 3000 ஒரு ஆளுக்கு 2000 டிக்கெட்டு, 3000 ரூபாய். இருமா பேசிட்டு வரமா லைன்ல வர இருமா 2000 டிக்கெட்டு, 1000 ஸ்நாக்ஸ், 3000 6000 முடிச்சு விட்டாங்க. 6000 முடிச்சு விட்டீங்க. டெல்லி நல்லா இருந்தாங்க. டெல்லிக்கு கிரெடிட் கொடுக்கணும். கேஎல் ராகுல் நம்ம தலைவன். கேஎல் ராகுல் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இல்லாம கேஎல் ராகுல் தான் ஃப்ரீ ஃப்ளோ பேட்ல ஆடி அவனோட ஷாட்ஸ்லாம் பாத்தீங்களா, அது மாதிரி கிளாஸ் ஆட்டு போய் ருத்ராஜ் நம்பர் 3 எதுக்கு வர, நம்பர் ஓப்பனிங்ல நீ வா, நீ தான் பேட்டிங். அதே மாதிரி ஜடேஜா ப்ரோ, ஜடேஜா 2 ஓவர் யூஸ் பண்றாங்க. அனுல் கம்போஜ் தெரியும். அந்த கம்போஜா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்ஷன்ல கம்போஜுக்கு லாங் ரன் கொடுங்க. அதே மாதிரி தான் சாய் கிஷோர் உட்கார வச்சிங்க பெஞ்சில். அவன் குஜராத்ல போய் ஹேட்ரிக் பண்ணி முறைக்கிறான். அவங்களுக்கு தைரியமா பவுல் போடுறான். நீங்க வந்து ஒரு பிளேயர் அடிக்கணும்னா ட்ரஸ்ட் பண்ணி உள்ளே இருக்குங்க. இன்னும் 2020 2020 அந்த பழைய காலத்து மாதிரியே மாறிச்சுங்க. கேம்லாம் மாறி. அப்புறம் தோனி 40 வயசு 39 வயசு வந்தானாலே இறங்கி போல பாரு. இப்போ வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு, முட்டி வலி. ஒன்னு சைடு டீம் மாத்துங்க, காம்பினேஷன் செட் பண்ண மேபி பிளே ஆஃப் போலாம். ஆனா இந்த டீம் வச்சு பிளே ஆஃப் போக மாட்டாங்க. இன்னைக்கு பஞ்சாப் பாருங்க, தலைவர் ஷேயர் சைடு அடிப்பான் பாருங்க. ரூபி அண்ணன் என்ன பண்றது, நம்ம காம்பினேஷன் மாத்தணும்ன்றாங்க. காம்பினேஷன் மாத்தியாச்சு. எல்லாமே ட்ரை பண்ணியுமே மேட்ச் ஜெயிக்கலன்னா அட் எண்ட் ஆக்ஷன்ல தான் இது பண்ணியிருக்காங்க. எதுவுமே எங்களால் சொல்ல முடியல. அட் எண்ட் இது ஒரு எப்படி சொல்றது, பிசினஸ்ன்ற அளவுக்கு போயிருச்சு மேட்ச். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜான்னு சொல்லிட்டு ஸ்பின்னர் வச்சுட்டு ஸ்பின்னே ஆக மாட்டேங்குது பால். அப்படி மிச்சல் ஸ்டாக்ல உள்ள போடுறாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கே எதுவுமே இல்லை. அந்த நான் சொல்லட்டா, நான் இது வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது வந்து ரெய்னா தான். சுரேஷ் ரெய்னான்ற ஒரு பிளேயர்னால தான் இந்த 18 வருஷம் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருமே தோனி அவ்வளோ வர்ஷிப் பண்றாங்க. பட் அந்த ரெகக்னேஷன் சுரேஷ் ரெய்னா கிடைக்கும். நான் சின்ன வயசுல இருந்து சுரேஷ் ரெய்னா ஃபேன். இங்க பாருங்க, அவரோட இதை வச்சிருக்கேன். ஆனா அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் எதுவுமே கிடையாது. 2022 ஆக்ஷன்ல பாக்குறேன் அன்சோல்டு. அதே உத்தப்பாவை எடுக்கிறாங்க, ஒரு வருஷம் முன்னாடி ஆடினாரு. அப்ப இதெல்லாம் என்ன, நம்மளோட பிளேயரே அவங்க பேக் பண்ண மாட்டாங்க. இத்தனை வருஷம் ஆடி கொடுத்த சுரேஷ் ரெய்னாவே இது பண்ண மாட்டாங்க. ஆனா சுரேஷ் ரெய்னா கேட்டா இல்ல அவர் ஆடுறது இல்லைன்னா. இப்ப யார் ஃபார்ம்ல இருக்கா, அவருக்கு ஒரு பேக் பண்ணியிருந்தா நேரம் மேபி நான் அவர் அடிச்சிருப்பான்லாம் சொல்ல, அவருக்கான ரெஸ்பெக்ட் ஆச்சு கொடுத்துருக்கணும்ல. தோனிக்கு இவ்வளவு தூரம் கொடுக்குறாங்க. சிஎஸ்கே எவ்வளவு உழைச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் இப்ப எப்படி ஆடுறாங்க, ஒருத்தர் நிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேல 3 விக்கெட் 4 விக்கெட். தோனி மட்டும் டீம் இல்ல பிரதர். அதான் திருப்பி சொல்றேன், சிஎஸ்கே ஃபேன் தான். தோனி மட்டும் டீம் இல்ல, தோனியும் ஒரு டீம்ல மெம்பர். டீம் ஆடணும், டீம் ஜெயிக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். வெறும் தோனி 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 வெளியே போக வேண்டியதுதான். குவாலிஃபை ஆக மாட்டாருங்க. 3 மேட்ச் தோத்துறோம். 2010க்கு அப்புறம் இப்பதான் ஜெயிச்சாங்க டெல்லி. எங்க சென்னையில ஆர்சிபி இதே மாதிரி 15 இயர்ஸ் கழிச்சு வந்தாங்க. அதான் போறவங்க ஜெயிச்சு தான் இருப்பான். சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ பூரா ஃபேன்ஸும் வெறும் தோனி தோனி தோனின்னா எங்க ப்ரோ ஆடுறது டீம்? ரொம்ப
ரொம்ப ஒஸ்ட் பிரதர். தோனி அடிச்சாரா ஒன்றும் பண்ணல. ரொம்ப ஹைப்பு கொடுத்து அவர் அடிக்கவே மாட்டாரு. வேஸ்ட் தான் அது. அவருக்காக தான் வந்தோம், அவரை பார்த்தோம், அடிக்கல. அவர் 43 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அடிக்கணும்ல, அப்புறம் எதுக்கு ஆடணும்? இல்லை ரிட்டையரே ஆயிடலாம்ல அதுக்கு. 100ஆம் மேட்ச் அஸ்வின் ஜடேஜான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பின்னர்ஸா எடுத்து வச்சுட்டு பிச்சு வந்து ஃபுல்லா வந்து பேசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஸ்பின்னர்ஸ் எடுத்து ஹோம் கிரவுண்டில் ஸ்பின் பிச்சு கொடுத்துருந்தா ஆடி இருப்பாங்க. விக்கெட்டும் எடுக்கல அவ்வளோ பேர். ராகுல் நல்லா ஆடினாரு, டிசி ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ராகுல் தான் மேட்ச் எடுத்துட்டு போனார். லாஸ்டா ஒரு 4 இயர்ஸா நம்ம 175+ சேஸ் பண்ணதே இல்ல. ஆமாம், 180 இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். 180 அடிச்சோடனே தெரிஞ்சிச்சு தோத்துருவாங்க. அதுவும் பவர் பிளேலே டாப் 3 அவுட். அவங்க தான் ஸ்ட்ராங், அவங்களும் காலி. அவ்வளோதான். தோனி we want Dhoni to be a coach, not a player. வயசும் ஆயிருச்சு, அவர்னால ஆடவும் முடியாது. everyone knows, entire world knows. so தோனியை நம்ம கோச்சா எடுத்துக்கலாமே, வேற ரீப்ளேஸ் பண்ணல. நல்லா இருக்கு. ஒரு கப்பும் அடிக்காத தில்லி இன்னைக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க சென்னையை. 5 கப்பு அடிச்சாது தோனி பிராண்டுனால தான். அந்த பிராண்ட் வேண்டாம் எங்களுக்கு. ஃபேன் கிளப் வேணும். சென்னை மண்ணோட இது வேணும். இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. 60,000 பீப்புள்ஸ்க்கு மேல வந்திருக்காங்கன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. 60,000 பீப்புள்ஸ்க்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு மனசு டெய்லி அழுது போறாங்களே, கஷ்டப்பட்டு போறாங்களே. நீங்க சிம்பிளா ஆடிடுறீங்க. என்ன வாட் இஸ் பெனிஃபிட்? தோனி டு ரிட்டைர்மெண்ட். அவர் ரிட்டைர்மெண்ட் எடுக்கணும் பிரதர். இதுதான் லாஸ்ட் ஃபைனல். அண்ட் மிடில் ஆர்டர் பிளேயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். தீபக் ஹூடா இந்த சின்ன ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வேற ஆளு எடுக்கணும். சின்ன பஞ்சாப் எல்லாரையும் அடிச்சு அவங்களாம் பெட்டர் ஆடுறாங்க. ஆனா I came from Odisha brother to watch this match. I put my all effort and came here to watch this match, but they are playing test match. அஜிங்கர் ரஹானே பெட்டரா ஆடுறாரு. ஒரு வருஷம் கூட கப் அடிக்காத டெல்லி நம்மளுக்கு அடிக்குதுன்னா மும்பை இவங்கெல்லாம் ஃபார்ம்ல வந்தா என்ன ஆகும்? தோனியை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். we love Dhoni. he is from our side, not Tamil Nadu also, Jharkhand. so we love him more than you. but என்னது தமிழ்நாடு மக்கள் ஏமாத்துறாரு. இந்தியாவில் மற்ற எல்லா ஸ்டேடியத்திலும் டிக்கெட் கிடைக்குது. இங்கே தோனி தூக்கி வச்சுக்கிட்டு டிக்கெட் பிளாக்ல தான் ஓடுது எல்லாமே. It is only a business team. Only business. From tickets to everything is only business. தோனி 30 பால் விளையாடி வெறும் 25 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கொல்கட்டால வந்து டிக்கெட் பிரைஸ் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லா எம்டிஆர் இருந்தது. அந்த மாதிரி இங்க பார்க்க முடியுமா சேப்பாக்ல? 200% கண்டிப்பா சொல்றேன். இந்த தோனி மட்டும் அந்த ஆள் மட்டும் ரிட்டையர் போனான்னு வைங்களேன், அவருக்காக ஓடிட்டு இருக்கோம். ஒன்றும் நடக்காது. கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு இருப்பானுங்க. எழுதி தரேன் கவுண்டர்ல டிக்கெட். கவுண்டர்ல வித்தின் எல்லாருமே வந்து ஈஸியா டிக்கெட் வாங்கலாம். இன்னைக்கு 7,000 ரூபாய் டிக்கெட் 13,000 ரூபாய் கொடுத்து வந்தேன். ஆபீஸ் விட்டு வந்த சாப்பாடு சாப்பிடாம வந்தேன். மேட்ச் பார்க்கலாம். இவன் என்னன்னா நானே விளையாடி இருக்கலாம் போயிட்டு. இவர் விளையாடுறதோட நம்மளே போய் விளையாடி இருக்கலாம். இந்த சீசன் அவ்வளவுதான். இந்த சீசன் குவாலிஃபை ஆகுது ரொம்ப கஷ்டம். டீம் காம்பினேஷனே அவரேட்டர் இல்லாம ஒரு லிவிங்ஸ்டனோ ஒரு ஃபாரின் மிலிட்டரே இல்லாம இவனுக்கு ஏதோ விஜய் சங்கர் ஊடா திருப்பதி இவனெல்லாம் வச்சுன்னு டொக்கு தான் வைக்க முடியும். 7 மேட்ச் 2 மேட்ச் சேப்பா ஜெயிச்சனா அதே அதிசயம். 9 டீமுமே பவர் ரேட்டிங் நல்லா வச்சிருக்காங்க. யாரா ஒருத்தரா சுத்துறாங்க. நம்மளும் மும்பை வந்து இப்போ வந்து முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி நம்மளும் மும்பை வந்து கடைசி பேசி யார் பிடிக்க போறா அப்படியே நம்மள முடியும். அதான் கடைசில அதான் நடக்கும். மேட்ச் வந்து அவங்க பவுலிங்லேயே விட்டாங்க. 180+ கொடுத்தனாலே சிஎஸ்கேக்கு வந்து சேஸ் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு 160க்குள்ளேயே வந்து டார்கெட் வச்சிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இன்னும் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். தோனி உள்ள வந்து எப்படி அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. பட் அவர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் அடிச்சிருந்தா கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போயிருக்கும். ஆனால் அவர் லாஸ்ட் ஓவர் தான் அடிச்சனால இது இம்பாக்ட் இல்லை. சென்னைக்காக இவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமே, ஒரு ஈவன் தோனி வந்துட்டு ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாரு. அந்த ஐயோ விஜய் சங்கர் அவர் ஏங்க எடுத்தாங்க ஜிடில இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாங்க. தயவு செஞ்சு சொல்றாரு ஜிடிக்கு மறுபடியும் திரும்பி கொடுத்துடலாம். சென்னைக்கு அகைன் கூட வந்திருக்காது ப்ரோ. அவ்வளோ உருட்டான அஸ்வின் வந்து அடிச்சிருப்பாரு ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன். டிஎன்பியில் திண்டுக்கலுக்கு அகைன்ஸ்டாக வின் பண்ணி கொடுத்தாரு. கேப்டன்சி நம்ம இதே கிரவுண்டில் ஜெயிச்சு கொடுத்தாப்புல. ஈவன் வந்து அவர் உருட்டலைன்னா கூட மறுபடியும் ஆல் அவுட் ஆகிட்டு சீக்கிரம் நிம்மதி எல்லாம் வீட்டுக்காக போயிருப்பாங்க. தோக்கப்புறம் தெரிஞ்சு என்னத்துக்கு அவ்வளோ நேரம்? ஏன்னா நானும் 20 ஓவர் விளையாடுறேன், அவங்க பவுலிங் நான் 20 ஓவர் நான் 20 ஓவர் விளையாடுறேன் தெரியுது ப்ரோ. எப்படி தோக்கப்புறம் தெரிஞ்சிடும். நெட் ரொம்ப முக்கியம் இல்ல அது ஓகே. பட் ஆனா நம்ம வின்னிங் தான் இன்டென்ட்டா இருக்கணும். பட் டிஃபெண்ட் பண்ணி ஆடுற மாதிரியே இருக்கு ப்ரோ. எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்றாங்க. அவன் பயந்துருந்தானா லாஸ்ட் மேட்ச் 120 எல்லாம் அவுட் ஆயிருக்க மாட்டான். இப்போ நான் சொல்றேன், நான் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் 120 தோத்தான். அவன் இத்தனையும் ஆடுற எல்லா பாலும் 10 ரன் ரேட்ல தான் அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சென்னை என்னைக்கு 10 ரன் ரேட்ல அடிக்கிறோம்? அட்லீஸ்ட் சேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ப்ரோ. நம்ம எப்படி ப்ரோ 3 ஓவர்ஸ் 72 என்னமோ அடிக்கணும் ப்ரோ. சேஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோமே ப்ரோ. சரி தோனி சீக்கிரமா வந்துட்டாரு, மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. முன்னாடி அட்லீஸ்ட் வரும்போது தோனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 30 to 40
இருக்கும் அப்போ அட்லீஸ்ட் அடிக்கிற மாதிரி. இப்போ இம்பாசிபிள் டார்கெட் இருக்கு 2 overs 52 அது மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கவே முடியாது ப்ரோ. அதுவும் இல்லாம எல்லாமே 3 வரும்போது 8 overs 100 runs அதுவே இம்பாசிபிள் மாதிரி போயிடுச்சுல. இல்ல அது ஆச்சு, பட் ஆனா ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் சொல்ல. இல்ல ஏன்னா தோனிக்கு இல்ல 6 பால் ஆடி 30 ரன்ஸ் இல்ல ப்ரோ, ஸ்டில் பாத்தீங்கன்னா தோனிக்கு எபிலிட்டி இருக்கு. 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு, நினைச்ச நேரத்துல ஒரு 6 போயிருது. பட் அது ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஹோம் கிரவுண்ட் ப்ரோ. நம்ம எப்போ சேப்பாக்ல எப்போ கடைசியா தோத்தோம். இப்போ போறவர எல்லாரும் சேப்பாக்ல போட்டு அடிக்கிறாங்களே ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ. வீட்லயே அடிச்சா ப்ரோ பண்றது இல்ல பட் தென் விஜய் சங்கர் ஷோட் வெரி குட் இன்டென்ட். அவர் தான் மிடில் ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 25 ரன்ஸ் லாஸ் 25 ரன்ஸ் வித்தியாசத்தை ஜெயிச்சோம். அவர் அடிக்கல, அவர் அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னத்துக்கு ஆல் அவுட்டே ஆயிருப்போம். பிகாஸ் அடுத்தது அஸ்வின் அடிச்சிருப்பாருன்னு தெரியாது. பிகாஸ் அஸ்வின் சேப்பாக்ல பேட்டிங் ரொம்ப நாள் ஆச்சு. முகேஷோட ஓவரும் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. பட் இதுக்கு வந்து முகேஷ் குமாருக்கு கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. திரிபாத்தி கூடவும் ஏன் இப்போ ஸ்டாப் பண்ணாங்க? அவன் அடிக்கல. இப்போ விளாண்டவன் என்ன பண்ணா? அடுத்த மேட்ச் அவனே தூங்க வச்சிருவாங்களா? தெரியாம கேட்குறேன். கூடாவையும் திரிபாத்தி பண்ணி ஓகே, அவன் ஈவன் ஆடல 100%. அவரு தலை தோனி அவர் இருக்கிற ஃபார்முக்கு திரிபாத்தி லெவலில் கூட அவரால் ஆட முடியாதா? என்னோட கேள்வி அதுதான். திரிபாத்தி ஓப்பனிங் இறக்கி விட்டு அவரை பால் ஒரு ஓவர்லேயே ஆட விடுறாங்க, கடைசியில் அவுட் ஆயிராப்ல. அவருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நம்ம தலை தோனிக்கே வரல. ஈவன் அவங்க கூடாவும் அடிக்க மாட்டார், அவர் அடிக்க மாட்டார், ஸ்டாப் பண்ணீங்க. இப்போ வந்து கான்வே எடுக்கிறதுக்காக சுட்டி குழந்தையும் இறக்கி விட்டீங்க. சுட்டி குழந்தை பர்ஃபார்மன்ஸ் இல்லை இருந்தாலும் இவர் வந்து இப்போ பண்ணியிருக்கணும்ல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஓவர் டென் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனா கொடுத்துருக்கலாம் நம்பர் 6ல. பிகாஸ் ஓவர் டென் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பிக் பேஷ் நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 250 ரன்ஸ் போன சீசன் அடிச்சாரு. ஸோ அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல கூட ஆடி இருக்காரு. ஸோ பிக் அட்லீஸ்ட் ஓவர் டென்க்கு இந்த மேட்ச் கொடுத்துருக்கலாம். ஆப்ஷன்ல ஃபுல்லா ஸ்பின்னர்ஸா எடுத்திருக்காங்க. எல்லாம் பழைய சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் டாமினேட் பண்றதுக்காக எடுத்தாங்க ப்ரோ. பட் ஆனா பிளேஸ் ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப ஈஸியா டேக் ஆன் பண்றாங்க ப்ரோ. நீ கேஎல் ராகுல் 100 ஈஸியா பிக் ஆன் பண்ணிட்டாரு. 100 அடிச்சார். 100க்கு 3 ஓவர் தான் கொடுத்தாங்க, 36 ரன்ஸ். 100 12 ரன்ஸ். நம்மளோட பெஸ்ட் ஸ்பின்னரே 12 ரன்ஸ் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல ப்ரோ. சேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ரன்னும் அடிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் அட்லீஸ்ட் ஒரு 50 ரன்ஸ் ப்ரோ. பவர் பிளேல மினிமம் ஆயிடுச்சு ப்ரோ 50 ரன்ஸ். அதுவுமே அடிக்கலனா நம்ம 180 கடைசி எப்போ ப்ரோ சேஸ் பண்ணோம்? 2019 ஆயிடுச்சு நம்ம 180 சேஸ் பண்ணி. சேப்பாக்லே நம்ம நிலைமை இதானா? அட்லீஸ்ட் இன்னொரு 5 மேட்ச் ஜெயிச்சாலும் 12 பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ. பிளே ஆஃப் போவோமா இல்லையான்னு கூட தெரியல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் ப்ரோ.